பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை ரோமர் 8:5. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். கர்த்தர் இந்த வசனத்தில் 2 விதமான மக்களை கர்த்தர் வெளிப்படையாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மாம்சத்துக்குரியவர்கள்னால் யாருன்னா, மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள். மாம்சம் சொல்லும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் சாப்பிடலாம், இன்னும் கொஞ்சம் இந்த சினிமாவை பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃபோன் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த உங்கள்கிட்ட கதை பேசலாம், இன்னும் இந்த உலக பிரகார இச்சைகளை பார்த்து கொண்டு இருக்கலாம்னு சொல்லி மாம்சம் சொல்கிறதெல்லாம் கேட்டு அந்த மாம்சத்தை அடக்காமல் அதன்படி வாழ்கிறவர்கள் மாம்சத்துக்குரிய சிந்தனைகளே தான் இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு என்னதை குடிக்கலாம், என்னதை சேர்க்கலாம், இந்த மாம்சத்தை எப்படி சரி பண்ணலாம், இன்னும் அழகுபடுத்தலாம், இதுக்குரிய காரியங்களையே அவங்களுக்கு சிந்தனையாக இருக்கும். எதை சேர்த்து வைக்கலாம், எதுக்கு எப்படி இந்த உலக பிரகாரத்தில் உள்ளதை நம்ம நாடலான்னு சொல்லி அவங்க சிந்தை முழுவதுமே அந்த மாம்சத்துக்குரியதாய் மாறிவிடும். ஆனால் ஆவியின் படி நடக்கிறவர்கள் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலின்படி நடக்கிறவர்கள், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஆவிக்குரியவைகளை சிந்திப்பார்கள். இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்குள்ள ஐக்கியமாகணும், இன்னும் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேம்படணும்னு சொல்லி அவங்களோட சிந்தை முழுவதுமே கர்த்தருடைய ஐக்கியத்தின் மேலே நாட்டம் உள்ளவர்களாகவும், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன செய்யலான்னு சொல்லி அதுக்குரிய முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதனால தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, மாம்சத்துக்குரியவர்கள் எல்லாருமே உலகத்தார், ஆனால் ஆவிக்குரியவர்கள் தான், அவர்கள் தான் கர்த்தருடையவர்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் நம்ம மாம்சம் நம்மை மேற்கொள்ளும். சில டைமில் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு ஃபோன் வச்சுக்கலான்னு சொல்லி மாம்சம் சொல்லும். ஆனால் அந்த மாம்சத்தை அடக்கி ஆவிக்குரியது காரியங்களை நம்ம செய்யும்போது தான் நம்ம கர்த்தருடையவர்களாய் நம்ம மாற முடியும். அதனால தான் ரோமர் 8:6 சொல்லியிருக்காங்க, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் சொல்லியிருக்காங்க. நம்ம மாம்ச சிந்தையே நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம என்னத்தை குடிக்கணும், என்னத்தை உண்மைன்னு சொல்லி அந்த சிந்தனை நம்மளை அழித்து போட்டுவிடும். ஆனால் ஆவிக்குரிய சிந்தனை நம்மளுக்கு ஜீவனை தருவதோடு சமாதானத்தையும் தருகிறது. ஸ்தோத்திரராஜா, நன்றி எடுத்துதிக்கிற உடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலில் படி நடக்கக்கூடியவர்களாகவும், ஆவிக்குரிய சிந்தனையில் மேம்படக்கூடியவர்களாகவும், உம்மோடு கூடிய ஐக்கியத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாகவும், மாம்ச சிந்தையை அடக்கக்கூடிய ஞானம் உள்ளவர்களாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.